ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VividTech. நம்ம எல்லாமே வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ஸ்டோரிஸ் சரி இல்லாட்டி போஸ்ட் ஏதாவது ஷேர் பண்ணுறப்போ வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸை வந்து மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இந்த மென்ஷன் பண்ணுற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குதா? இதனால வந்து நீங்கள் ஸ்டோரி இல்லாட்டி ஏதாவது போஸ்ட் ஷேர் பண்ணுறப்போ உங்களால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வந்து மென்ஷன் பண்ண முடியலை. இப்படி ஒரு இஷ்யூ வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஆப்பில் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களான்னு தான் கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் இந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கிடச்சதுக்கு ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா? அந்த நான் விக்னேஷ் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்கள் இன்ஸ்டாகிராமில் வந்து ஸ்டோரி இல்லாட்டி ஏதாவது போஸ்ட் ஷேர் பண்ண போயிட்டு யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வந்து மென்ஷன் பண்ண போகிறீங்க, மென்ஷன் ஒர்க் ஆகலை. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்கள் மொபைலில் நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிடணும். ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ரொஃபைலுக்கு போயிட்டு இந்த கார்னரில் பார்ப்பீங்களா இருந்துச்சுன்னா 3 லைன்ஸ் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் செட்டிங்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்துட்டு இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வருவீங்களா இருந்துச்சுன்னா லொகவுட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்து நீங்கள் உங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை வந்து ஒருக்க லொகவுட் பண்ணிடுங்க. லொகவுட் பண்ணிவிட்டு திரும்ப யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து லொகின் ஆகிட்டு ஒருக்க ஏதாவது ஃபோட்டோ இல்லாட்டி ஏதாவது ஸ்டோரி ஒன்று ஷேர் பண்ண போயிட்டு மென்ஷன் பண்ணி ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் படி லொகவுட் பண்ணிவிட்டு திரும்ப லொகின் பண்ணுறதன் மூலமாகவே வந்து இந்த மென்ஷன் ஒர்க் ஆகாத இஷ்யூ வந்து நம்மளால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் கூகுள் ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் சர்ச் பாரில் இன்ஸ்டாகிராம் அப்படின்றத சர்ச் பண்ணிட்டு இன்ஸ்டாகிராம் ஆப்பை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஆப்புக்கு ஏதாவது அப்டேட் வந்திருக்கான்னு பாருங்கள். அப்படி அப்டேட் எதுவும் வந்திருக்குமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அப்டேட் பண்ணிக்கணும். ஏன்னா நீங்கள் அப்டேட் பண்ணாமல் பழைய வெர்ஷனே தான் ரொம்ப காலம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்கனாலுமே இந்த ஆப்பில் உள்ள பக்ஸ் காரணமாக வந்து இந்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் வந்து மென்ஷன் பண்ணுற ஃபீச்சர் வந்து ஒர்க் ஆகாமல் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு அப்டேட் ஆகின அப்புறமா ஒரு ஆப்பை ஓப்பன் பண்ணி மென்ஷன் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கொள்ளணும். ஓப்பன் பண்ணிட்டு இதில் ஆப்ஸ் இல்லாட்டி ஆப் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையுமே ஒருக்க ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஆப் மேனேஜ்மெண்ட் லோட் ஆகின அப்புறமா இதில் சர்ச் பாரில் நீங்கள் இன்ஸ்டாகிராம் அப்படின்றத சர்ச் பண்ணிட்டு இன்ஸ்டாகிராம் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணோடனே இந்த இடத்துல ஃபோஸ்டோப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கொடுத்து ஃபோஸ்டோப் வந்து பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையுமே கொடுத்துட்டு இந்த இடத்துல கிளியர் டேட்டா அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து டிலீட் பண்ணி கிளியர் டேட்டா பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் உங்கள் மொபைலில் ஹோம் ஸ்க்ரீனுக்கு போயிட்டு இன்ஸ்டாகிராம் ஆப்பை ஓப்பன் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் டைம் ஓப்பன் ஆகிற மாதிரி ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து லொக் ஆகிட்டு ஒருக்க வந்து ஏதாவது ஸ்டோரி ஷேர் பண்ண போயிட்டு இல்லாட்டி போஸ்ட் ஒன்று போட போயிட்டு மென்ஷன் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் மென்ஷன் வந்து ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றது. மோஸ்ட்லி கிளியர் டேட்டா பண்ணுறதன் மூலமாகவே இந்த இஷ்யூ வந்து நம்மளால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்கள் மொபைலில் இன்ஸ்டாகிராம் ஆப்பை ஓப்பன் பண்ணி ப்ரொஃபைலுக்கு போயிட்டு இந்த கார்னரில் பார்ப்பீங்களா இருந்துச்சுன்னா 3 லைன்ஸ் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் கீழே பார்ப்பீங்களா இருந்துச்சுன்னா ஹெல்ப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்துட்டு இதில் வந்து ரிப்போர்ட்டர் ப்ராப்ளம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையுமே நீங்கள் கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துலையுமே ரிப்போர்ட்டர் ப்ராப்ளம் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்ததுக்கப்புறமா இந்த இடத்துல குட்டி விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் வந்து நீங்கள் உங்கள் மொபைலில் வந்து இன்ஸ்டாகிராம் ஆப்பில் வந்து மென்ஷன் பண்ணுற ஆப்ஷன் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படின்றத வந்து இந்த இடத்துல டைப் பண்ணிக்கொள்ளுங்க. டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பண்ணி சப்மிட் பண்ணிடுங்க. இப்படி பண்ணும் போது வந்து இன்ஸ்டாகிராமில் சப்போர்ட் டீம் வந்து இந்த மென்ஷன் பண்ண முடியாத இஷ்யூ வந்து செக் பண்ணி நமக்கு கண்டிப்பாக சால்வ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் உங்கள் மொபைலில் இன்ஸ்டாகிராம் ஆப்பில் ட்ரை பண்ணுறதன் மூலமாக இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ட்ரை பண்ணுறதன் மூலமாக மென்ஷன் பண்ணுற ஆப்ஷன் வந்து ஒர்க் ஆகாத இஷ்யூ வந்து உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சாலே அப்படின்றது கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ.